இப்பதான் போகணும். சரி, கேக்குதாமா? கேக்குதுண்ணா, கேக்குது. நல்லா கேக்குதுன்னா மியூட்ல போட்டுருக்கேன். நான் பேசி முடிச்சேன். அனைத்து தோழர்களுக்கும் வணக்கம். இது திருமா பட்டறையின் வெல்லும் ஜனநாயக மாநாட்டினை ஒட்டி இணைய வழி கருத்தமர்வு 91வது அமர்வை ஒட்டி உள்ளம் தோழர்களே, இன்று நம்முடன் கருத்து பகிர்வை பகிர வந்துள்ள தோழர் திரு வழக்கறிஞர் பே. செஞ்சுடர் அவர்கள், மாநில துணை செயலாளர், முற்போக்கு மாணவர் கழகம். அவரை வரவேற்று சிறப்புரையாற்ற புரை செய்ய அழைக்கிறோம். மைய சென்னை ஊடக பிரிவு பொறுப்பாளர் அண்ணன் கருப்பு நிலா பார்த்திபன் அவர்களை அன்போடு பேச அழைக்கின்றோம். அண்ணா, நமது மாநில துணை செயலாளர், முற்போக்கு மாணவர் கழகம் திரு வழக்கறிஞர் பே. செஞ்சுடர் அவர்களை அன்போடு நீங்கள் அழைக்குமாறு கேட்டுக்கொள்கிறார். அன்மியூட் பண்ணுங்க. பேசுமா? கேக்குதா? கேக்குதுண்ணா, பேசுங்க. அன்பார்ந்த தோழமை உறவுகளே, தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களின் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் வழக்கத்தை கூறிக்கொண்டு பேசுங்க. ஹலோ, பேசுங்கண்ணா, பேசுங்க. அது வரும், பேசுங்க. நீங்க தெளிவா கேக்குதுன்னா பேசுங்க. ஹலோ, கேக்குதாமா? தெளிவா கேக்குதுண்ணா, பேசுங்க. அறிவென்னும் ஆயுதம் கொண்டு ஆரியனை வீழ்த்திய அறிவு புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் கொள்கை முழக்கத்தையும், பகுத்தறிவு என்னும் பட்டொலியை வீச்சு சென்ற தந்தை பெரியார் அவர்களின் கொள்கை முழக்கத்தையும், ஆதிக்கமும் அரசும் அடங்கமறு என்று சொன்னால் அத்துமீறு அடங்கமறு அத்துமீறு திமிரி எழு திருப்பி அடி சொல்லி தந்த என் தானை தலைவன் கொள்கை முழக்கத்தை நெஞ்சிலே தாங்கி இன்று சிறப்பாக நடந்து கொண்டிருக்கும் திருமாப்பட்டறை 91வது நிகழ்விற்கு வருகை புரிந்திருக்கும், சிறப்புரை ஆற்ற வருகை புரிந்திருக்கும் அண்ணன் முற்போக்கு மாணவர் கழகத்தின் மாநில செயலாளர் வழக்கறிஞர் அன்பு அண்ணன் செஞ்சுடர் அண்ணன் அவர்களை வரவேற்று, மேலும் இந்நிகழ்வில் ஒருங்கிணைப்பராக திருமாப்பட்டறை வெல்லும் ஜனநாயக மாநாடு ஒருங்கிணைப்பில் தோய்வின்றி சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கும் எனது அன்பு சகோதரி ரேணுகா அவர்களுக்கும், இணை ஒருங்கிணைப்பாளர் நான் அன்பு அண்ணன் சித்திகர்ணன் அவர்களுக்கும், மற்றும் மாநில செயலாளர் ஊடக தளபதி சஜன்பராஜ் அண்ணன் அவர்களுக்கும், மாலின் அவர்களுக்கும், தோழர் இளைய பாரதி அவர்களுக்கும், இந்நிகழ்வில் கலந்து கொள்ள இருக்கும் மற்ற தோழமை உறவுகள், நண்பர்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, வெல்லும் ஜனநாயக மாநாடு சிறுத்தைகளின் அடுத்த பாய்ச்சல் என்று தலைவர் அவர்கள் ஒரே ஒரு செய்தி மட்டும்தான் சொல்லியிருந்தார்கள். இங்கு தமிழ்நாடு முழுவதும், சொல்ல போனால் உலகம் முழுவதும் சொல்லலாம், தாரக மந்திரமாக எங்க பார்த்தாலும் வெல்லும் ஜனநாயகம் சிறுத்தைகளின் மாநாடு என்று பட்டி தொட்டி எல்லாம் பரவி கொண்டிருக்கிறது. தோழமை உறவுகளே, இதற்கு ஒன்றே ஒன்று காரணம் என்று சொன்னால், தலைவர் அவர்கள் மீது நாம் வைத்திருக்கிற அன்பை விட நாம் தலைவர் அவர்கள் மீது என்ன கற்றுக்கொண்டோம் என்கிறது வெறியே தான் நாம் இதை பகிர்ந்து கொள்ள வேண்டியது ஒரு அவசியமானது. மேலும் இதில் நிகழ்வில் சிறப்புரை ஆற்ற இருக்கின்ற அண்ணன் செஞ்சுடர் அவர்கள் ஒரு வழக்கறிஞர், சென்னையில் உள்ள நமது ஆதிதிராவிட ஹாஸ்டலில் மாணவர் கழகத்தில் ஒருங்கிணைப்பாளராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். மாணவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் உடனடியாக நேரில் சென்று அதை சரி செய்து அதை பூர்த்தி செய்து தலைவர் அவர்களிடத்தில் நன்மதிப்பை பெற்றவர் அண்ணன் அவர்கள். அண்ணன் அவர்கள் நிகழ்வில் கலந்து கொள்வது
திருமாப்பட்டறை நிகழ்வில் பேச வாய்ப்பளித்த தோழமை உறவுகளுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அண்ணா. தற்போது நமது மாநில துணை செயலாளர் அண்ணன் செஞ்சுடர் அவர்களை அன்போடு பேச அழைக்கின்றேன். அண்ணா, பேசலாம். நீங்க ஜெய்பீம். அண்ணா. நம்ம எல்லாம் தலைநிமிர செய்த மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை போற்றி, நான் யாருக்கும் அடிமை இல்லை, எனக்கு அடிமை யாரும் இல்லை என்று சொன்ன புரட்சியாளர் கொள்கைகளை நெஞ்சிலே தாங்கி, மனிதனை நினை கடவுளை மற, மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு என்று நம்ம எல்லாம் பகுத்தறிவு புகழனோடு ஒப்பிட்டு பகுத்தறிவு பகலனுடைய கொள்கை முழக்கத்தை நெஞ்சிலே தாங்கி, உன்னை படி தாய் மண்ணை பிடி, விழிப்பாயிரு தோழா நெருப்பாய் எழு, நெருக்கடிகள் சூழ்ந்த போதும் கொள்கை நெருப்படிய வாழ்தல வீரம், அடங்க மறு அத்துமீறி திமிரியடி திருப்படி என்று சொன்ன எழுச்சி தமிழியல் கொள்கைகளை மனதிலே தாங்கி, இந்த வரலாற்று சிறப்பு வாய்ந்த திருமாப்பட்டனுடைய 91வது வெல்லும் ஜனநாயக மாநாட்டினுடைய இனவழி கருத்தரங்கத்தை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிற இந்த இனவழி கருத்தரங்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர்கள், அன்புக்குரிய நம்மளையெல்லாம் வரவேற்று சிறப்பாக வரவேற்று அமர்ந்திருக்கிற ஊடக பிரிவுடைய நாயகன் அன்பு தம்பி எழுச்சி தம்முடைய பாசமிகு போராளி பார்த்திபன் அவர்களை, மற்றும் இந்த இனவழி கருத்தரங்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர்கள் தம்பி சுரேஷ் வளவன் அவர்களை, ராமகிருஷ்ணன் அவர்களை, அருள் செல்வி அவர்களை, தமிழ்வாணன் அவர்களை, மருச்சூர் பூமிநாதன் அவர்களை, திலீப் அவர்களை, மானம்புதி நந்தா அவர்களை, செண்பகம் அவர்களை, விஷ்ணு அவர்களை, அரசு வளவன் அவர்களை, மணியரசன் அவர்களை, அரவிந்த் அவர்களை, மன்னை மணி அவர்களை, நாகை வினோத் அவர்களை, குரு வளவன் அவர்களை, வினோத் அவர்களை, கடலூர் கிட்ட அவர்களை, பாலூர் குரு வளவன் அவர்களை, பிரதீப் குமார் அவர்களை, புரட்சி கிளி அவர்களை, விடுதலை அவர்களை, சபா அவர்களை, சுரே அவர்களை, பாவலன் அவர்களை, மற்றும் இந்த நிகழ்ச்சியினுடைய தலைமை ஆலோசகராக இருந்து கொண்டிருக்கிற தோழர் முகமது சித்திக் அவர்களை, இளைய பாரதி அவர்களை, தோழர் மாலின் அவர்களை, தோழர் முத்து வளவன் அவர்களை, இந்த நிகழ்வினை சிறப்பாக 91 நாட்களாக ஒருங்கிணைத்து வரலாற்று சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சியாக ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிற இந்த கருத்து பகிர்வு மையத்தினுடைய சீரும் சிறப்போடு சிறுத்தைகளின் உறவாய், பெரியாரின் பேத்தியாய், அம்பேத்கரின் பேத்தியார் எழுச்சி தம்முடைய கருத்தை வலுப்படுத்தக்கூடிய சிறப்பாக களப்பணியாற்றிக் கொண்டிருக்கிற இனவழி போராளி அன்பு தோழர் ரேணுகா அவர்களை, மற்றும் உங்களையெல்லாம் சிறப்பாக வழிநடத்திக் கொண்டிருக்கிற ஊடக பிரிவினுடைய மாநில செயலாளர், அன்பிற்குரிய ஊடக பிரிவினுடைய போராளி தலைமை நிலைய பொறுப்பாளர், இணையவழி பகுதியினுடைய தலைமை ஆலோசகர், ஜூம் இணையவழியத்தின் மூலம் இணையவழியின் மூலமாக இந்தியாவிலே முதன்மையான கட்சியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியை முதன்மைப்படுத்திய பங்கு அன்பு தோழர் சரண் பராஜ் அவர்களுக்கு உண்டு என்பதை தெரிவித்து, அன்பு நண்பர் சஜன் பராஜ் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துகளையும் நன்றிகளையும் தெரிவித்து, இந்த வரலாற்று சிறப்பு வாய்ந்த திருமாப்பட்டறை மூலமாக வெல்லும் ஜனநாயகம் என்ற தலைப்பில் தன்னுடைய கருத்தை பதிவு செய்வதற்கு தனக்கு வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி கூறுகிறேன். மற்றும் இந்த வரலாற்று சிறப்பு வாய்ந்த நிகழ்வு மனிதனின் இணை கடவுளை மற, மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு என்று சொன்ன பகுத்தறிவு தந்தை பெரியாருடைய 50வது நினைவு நாளில் இந்த நிகழ்வில் நான் பங்கேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த இனவழி மூலமாக நம்முடைய தோழர்கள் சொல்ல வருவது என்னவென்றால், இந்த வரலாற்று சிறப்பு வாய்ந்த இந்த நிகழ்வில் 3 முக்கிய செய்திகளை நாம் இங்க பகிர்ந்து கொள்ள விரும்புகிறோம். ஒன்று, தந்தை பெரியாருடைய நினைவு நாள். மற்றொன்று,
வெல்லும் ஜனநாயகத்தினுடைய தத்துவ கோட்பாட்டினுடைய விளக்கம். வெல்லும் ஜனநாயகம் என்பது ஒற்ற வரியில் சொல்லக்கூடிய வார்த்தை அல்ல. இது பெரிய தத்துவ கோட்பாட்டின் அடிப்படையில் இருக்கிற ஒரு உள்ளார்ந்த ஆழ்ந்த கருத்து. இந்த கருத்தை நாம் எப்படி பார்க்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஆவலாக இருக்கிறது. முதலில் தந்தை பெரியார் அவர்களுக்கு வீரவணக்கம் செலுத்திவிட்டு பிறகு நமது வெல்லும் ஜனநாயகம் கருத்து பகிர்வு வர விரும்புகிறேன். இன்றைய தினம் சமூக சீர்திருத்தவாதி தந்தை பெரியார் அவருடைய 50வது நினைவு நாள். இந்த நாளில் இந்திய எதிர்ப்பு போராளி, சமூக நீதி போராளி, பெண்ணுரிமை போராளி பக்கத்தில் தந்தை பெரியார் அவர்களுக்கு செம்பார்ந்த வீரவணக்கத்தை இந்த இணைவழி மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். வெல்லும் ஜனநாயகத்தினுடைய கோட்பாடு என்ன தத்துவ கோட்பாடு என்பதை நாம் முதலில் தெரிந்திருக்க வேண்டும். இந்த நாடு இந்திய மதச்சார்பற்ற நாடு. இந்த நாட்டை உருவாக்குவதற்கு முன்பால் இந்த நாட்டை வரலாறை படிக்கும்போது தெரியும். கிறிஸ்துவ பெறுவதற்கு முன்னால், கிறிஸ்துவ பிறப்பதற்கு பின்னால் என்று நம்ம வரலாற்றிலே படித்திருப்போம் தோழர்களே. ஆனால் நம்முடைய வரலாற்றில், இந்திய வரலாற்றில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் பிறப்பதற்கு முன்னால் இந்த நாடு எந்த நிலையில் இருந்தது என்பதை நாம் வரலாற்றை படித்திருக்கிறோம். புரட்சியாளர் அம்பேத்கர் வருகைக்கு பிறகு இந்த நாடு எந்த நிலையில் இருந்தது என்பதை நாம் வரலாற்றில் படித்திருக்கிறோம். அதன் அடிப்படையில் பார்த்தால் புரட்சியாளர் அம்பேத்கர் வருவதற்கு முன்னால் இந்த நாடு சனாதனுடைய சங்கிகளின் கோட்பாட்டில், வர்ணாசிரத்துடைய கொள்கை அடிப்படையிலே இந்த நாடு இருளில் மூழ்கி கிடந்தது. புரட்சியாளர் அம்பேத்கர் வருவதற்கு முன்னால் இந்த நாடு இருளில் மூழ்கி கிடந்த இந்த நாட்டை புரட்சியாளர் அம்பேத்கர் வருகைக்கு பிறகு எப்படி வந்தது என்பதை இந்த தத்துவ கோட்பாட்டின் வழியாக நம்ம பார்க்க போகிறோம். புரட்சியாளர் அம்பேத்கர் பிறப்பதற்கு முன்னால் இந்த நாடு வர்ணாசிரமின் கொள்கை அடிப்படையில் சனாதனத்தை உள்வாங்கி கொண்டு மனுசுருதி என்ற ஒரு கோட்பாட்டின் அடிப்படையில் இந்த நாடு சட்டத்தை மையமாக வைத்துக் கொண்டு எழுதப்படாத சட்டமாக சொல்லப்படுகிற மனுசுருதி என்ற நூலை மையமாக வைத்து இந்த நாட்டில் ஏற்றத்தாழ்வுகளை, அதாவது சனாதனத்தினுடைய கோட்பாட்டின் அடிப்படையில், வர்ணாசிரமத்துடைய கோட்பாட்டின் அடிப்படையில் இந்த நாட்டில் இருக்கின்ற மக்கள் ஏற்றத்தாழ்வுகளை பயன்படுத்தி பிறப்பால் ஒருவன் உயர்ந்தவன், பிறப்பால் ஒருவன் தாழ்ந்தவன் என்று பாகுபாடுகளை பிரித்து சனாதனத்தின் கோட்பாடையில் மனுசுருதி என்ன சொல்லப்படுகிறதோ அந்த மனுசுருதியை வைத்து நம்மளை எல்லாம் பிளவுபடுத்தி மக்களை அடிமைப்படுத்தி கொண்ட ஒரு இருட்டை சூழ்ந்து கொண்டிருந்த நாடுதான் புரட்சியாளர் அம்பேத்கர் பிறப்பதற்கு முன்னர் இருந்த நாடு. அந்த நாட்டில் எப்படி நம்மளை வழிநடத்தினால் என்பதை நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். புரட்சியாளர் அம்பேத்கர் பிறப்பதற்கு முன்னால் இந்த சமூகம் எந்த நிலையில் இருந்தது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த நாட்டை அவர்கள் வர்ணாசிரமத்தின் கொள்கை அடிப்படையில் தலையில் பிறந்தவன் பிராமணன், தோளில் பிறந்தவன் சத்திரியன், தொடையில் பிறந்தவன் வைசியர்கள், பாதத்தில் பிறந்தவர்கள் சூத்திரர்கள் என்று 4 வர்ண கோட்பாட்டின் அடிப்படையில் மக்களை பிளவுபடுத்தி அதன் அடிப்படையில் மக்களை வழிநடத்தி வந்தார்கள். மேல் ஜாதிக்கார், அதுக்கடுத்து கீழ் ஜாதி. பிராமணனுக்கு அடிமையானவன் சத்திரியன், சத்திரியனுக்கு அடிமையானவன் வைசியவர்கள், வைசியனுக்கு அடிமையானவன் சூத்திரர்கள். அப்படி என்ற 4 வர்ணாசிரம கொள்கை அடிப்படையிலே இந்த நாட்டு மக்களை பிளவுபடுத்தி வர்ணாசிரம கொள்கையவர்கள் அதை மையமாக கொண்டு இந்த நாடு இயங்கிக் கொண்டிருந்தது. இதற்கு காரணம் மனு என்கிற மனுசுருதி நூல். அந்த மனுசுருதி நூல்ல சொல்லப்படுகிற இந்த வர்ணாசிரம கொள்கையை அடிப்படையாக மையமாக வைத்துதான் இந்த கோட்பாடு இயங்கியது. இதுல இந்த 4 வர்ணாசிரம கொள்கையை அடுத்தது இன்னொரு வருணம் இருக்கிறது. அந்த வருணம் யார் என்று கேட்டால் அவர்கள்தான் நம்ம பஞ்சமர்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்கள், பொருளாதாரத்தில் பின்தங்கிய ஏழை எளிய வர்க்கம் கோட்பாட்டை கொண்ட அந்த பஞ்சமர்களை இந்த 4 வண்ண கோட்பாட்டுக்கு அப்பாற்பட்டவர்கள், இவர்கள் மனித இனத்திலே இல்லை என்று இந்த வர்ணாசிரம கோட்பாட்டில் இருந்தது. இந்த நிலைமை வர்ணாசிரம கொள்கை அடிப்படையில் இது உருவாக்கப்பட்டது. அதன் சூழ்நிலையில் வர்ணாசிரம கொள்கையை சொல்லப்படுகிற அந்த பஞ்சமர்கள் யார் என்றால்
வர்க்க தொழிலில் உள்ள கோட்பாட்டின் அடிப்படையில் யாரெல்லாம் பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிறார்களோ, யாரெல்லாம் ஒடுக்கப்பட்ட மக்களாக இருக்கிறார்களோ, அவர்கள் எல்லாம் இந்த 4 கோட்பாட்டினுக்கு கீழ் உள்ள அனைத்து கீழ்ஜாதி மக்கள் அனைவரையும் பஞ்சமர்கள் என்று ஒதுக்கி வைக்கப்பட்டார்கள். இந்த பஞ்சமரிலிருந்து உருவான பல தலைவர்கள், போராளிகள் தான் பலரும் நம்ம நாட்டில் வரலாற்றில் நாம் படித்திருக்கிறோம். அவர்கள் யார்கள் என்றால் மகாத்மா ஜோதிபா பூலே, சாவித்ரி சாய் பூலே, அயோத்திதாச பண்டிதர், ராம்ஜி, டாக்டர் அட்டமலை சீனிவாசனார், புரட்சியாளர் அம்பேத்கர், MC ராஜா, நாராயணகுரு போன்ற எண்ணற்ற பல போராளி தலைவர்கள் எல்லாம் இந்த நாட்டில் உருவாகினார்கள். அது நாம் மறந்துவிடக் கூடாது. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வருகைக்கு பிறகு இந்த நாட்டில் எண்ணற்ற மாற்றங்கள் வந்தது. புரட்சியாளர் அம்பேத்கர் வருகைக்கு பிறகு அவர் தன் இருளில் கடந்த இந்தியாவை, இந்த சமூகத்தை எப்படி வழிநடத்த வேண்டும், இந்த வர்ணாசிரம கொள்கை அடிப்படையில் இந்த நாடு சூழ்ந்திருக்கிறது, இந்த நாட்டு மக்களை நாம் காப்பாற்ற வேண்டும், ஒடுக்கப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்களை நாம் எப்படியாவது அவர்களை முன்னுக்கு வர வேண்டும், தன் வெளிச்சத்துக்கு கொண்டு வர வேண்டும், அவர்கள் தலை நிமிர வேண்டும் என்று எண்ணியவர்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். அதன் அடிப்படையில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்த வர்ணாசிரம கொள்கைகளை உடைக்க வேண்டும் என்று பல துன்பங்களை அனுபவித்து, துயரங்களை அனுபவித்து, கஷ்டப்பட்டு படித்து பல பட்டங்களை பெற்று இந்த மக்களுக்கு, இந்த சமூகத்துக்கு, இந்த இருளில் கிடக்கிற இந்தியாவிற்கு ஒரு புதிய இந்தியாவை உருவாக்குவதற்கு பல முயற்சிகளை செய்தார் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். அந்த அடிப்படையில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்த இந்தியாவிற்கு என்னெல்லாம் செய்தார் என்பதை ஒரு சில செயல்களை மட்டுமே நான் உங்களோட விளக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அவருடைய அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லப்படுகிற அனைத்தையும் நமக்கு இங்க சொல்ல முடியாது. புரட்சியாளர் அம்பேத்கர் குறிப்பாக இந்த சமூகத்திற்கு என்னென்ன திட்டங்களை செய்திருக்கிறார், எதனால் இந்த சமூகம் இருளில் இருந்து வெளிச்சத்துக்கு வந்தது, புரட்சியாளர் அம்பேத்கரால் இந்த இருளில் இருந்த இந்தியா எப்படி வெளிச்சத்துக்கு வந்தது என்பதை நாம் தெரிந்திருக்க வேண்டும். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் பல சட்டத்தின் மூலமாக நம்மளுக்கு பல உதவிகளை செய்திருந்தாலும் கூட ஒரு சில செயல்களை மட்டுமே இங்க சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் படிக்கும் காலத்தில் இந்த நாட்டில் இருக்கிற இழிவுகளை, மத கோட்பாடுகளை, இந்த சனாதன கோட்பாடுகளை எப்படி ஒழிப்பது என்று எண்ணி அவர் என்ன செய்கிறார், உலகத்தில் இருக்கிற மதங்களையும் இந்தியாவில் இருக்கிற மதங்களையும் ஒப்பிட்டு பார்க்கிறார். அவரை ஒப்பிட்டு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 21 ஆண்டுகளாக இந்தியாவில் உள்ள மதங்களையும் உலக நாடுகளில் உள்ள மதங்களையும் ஒப்பிட்டு பார்க்கிறார். அதில் எந்த மதத்தில் மனித நேயம் காக்கப்படுகிறது அப்படின்றத ஒப்பிட்டு பார்க்கும்போது பௌத்தத்தில் அவரு 21 ஆண்டுகளாக ஆய்வு செய்த ஒரு குறிப்பில் இந்து மதத்தில் மனித நேயம் காக்கப்படவில்லை. அப்படி 21 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட பல மதங்களை ஆய்வு செய்ததில் அவர் முழுமையான தேர்வு செய்தது பௌத்த மதத்தை தேர்வு செய்கிறார். ஏன் பௌத்தத்தை தருகிறார் என்றால், பௌத்தத்தில் சமத்துவம் இருக்கிறது, பௌத்தத்தில் சுதந்திரம் இருக்கிறது, பௌத்தத்தில் சகோதரத்துவம் இருக்கிறது, ஒட்டுமொத்த மனிதனையுமே காக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருப்பதனால் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் பௌத்தத்தை தருகிறார். அப்போ புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் பௌத்தத்தை தழுவிய நாளிலிருந்து இந்த நாட்டிற்கு பௌத்தன் கொள்கை அடிப்படையில் அதனுடைய விளக்கமாக சொல்லப்படுகிற பௌத்தத்தினுடைய நெறிமுறைகளை இந்த நாட்டில் கொண்டு வர வேண்டும் என்று எண்ணியவர்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் பௌத்தத்தை உள்வாங்கிக் கொண்டு இந்த நாட்டில் இருக்கிற மத சடங்குகளை, அந்த சனாதன கோட்பாடுகளை எப்படியாவது அழித்துரைக்க வேண்டும் என்று பல போராட்டங்கள், பல பட்டங்களை பெற்று பல வல்லுநராக பல நாட்டில் சென்று அதற்கான சட்ட புத்தகங்களை படித்து, இங்கிலாந்து சொல்லப்படுகிற அந்த நாட்டில் சென்று சட்டங்களை படித்து நம் புதிய இந்தியாவை உருவாக்குவதற்கு அரும்பாடுபட்டார் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் கிட்டத்தட்ட 9 மொழிகளை கற்றறிந்தவர். என்னென்ன மொழி என்று பார்த்தால் இந்தி, மராத்தி, ஆங்கிலம், குஜராத்தி, சமஸ்கிருதம்,
பாலி மொழி, பெர்ஜிலின், பிரெஞ்சு, ஜெர்மன் ஆகிய 9 மொழிகளில் புரட்சியாளர் அம்பேத்கர் அதிக மொழிகளை கற்றிருந்த ஒரு வல்லுநராக இருந்தார். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அவர் படித்த காலத்தில் தென்னிந்தியான்னு சொல்ல போனா தென்னாசியாவில் அதிக பட்டங்களை, அதிக படிப்புகளை படித்த ஒரே தலைவர் யார் என்றால் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தான். அப்படிப்பட்ட மாபெரும் தலைவர் அவர்கள் நம்ம நாட்டை வழிநடத்த வேண்டும். சிறப்பான ஒரு புகழ்பெற்ற ஒரு மாமனிதராக திகழ்ந்த புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அரசியலமைப்பு சட்டத்தின் மூலமாக இந்தியாவிற்கு பல திட்டங்களை கொண்டு வந்தார். அதுல ஒரு சில திட்டங்களை தான் இங்க சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். புகழ்பெற்ற லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் என்ற ஒரு பொருளாதார கோட்பாட்டு அடிப்படையில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் 8 ஆண்டுகள் அந்த பொருளாதார படிப்பை 8 ஆண்டுகள் படிக்க வேண்டும். ஆனால் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அந்த பொருளாதார ஆய்வு படிப்பினை 2 ஆண்டுகளில் 3 மாதங்களில் படித்து மாபெரும் சாதனை படைத்தவர்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். அதற்காக அந்த 8 ஆண்டுகளை படிக்க வேண்டிய ஒரு படிப்பை 2 ஆண்டுகள் 3 மாதங்கள் படித்து தினந்தோறும் தினசரி 21 மணி நேரம் அயராமல் உழைத்து படித்து அந்த ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் என்று சொல்லப்படுகிற பொருளாதார பட்ட படிப்பை முடித்தவர் தான் புரட்சியாளர் அம்பேத்கர். இப்படி பல ஆய்வுகளை ஆராய்ந்து பட்டங்களை பெற்று இந்த நாட்டிற்கு பல சட்டங்களை தொகுக்கப்பட வேண்டும் என்றுதான் அவர் அரும்பாடுபட்டார். அதன் அடிப்படையில் அவர் எழுதிய பல சட்டங்களிலும் இன்றைக்கு நம்ம கொண்டாடப்படுகிற இந்திய சுதந்திர கொடி இருக்கிறது அல்லவா, அந்த சுதந்திர கொடியுடைய நடுமையில் இருக்கிற அந்த அசோக சக்கரத்தின் புரட்சியாளர் அம்பேத்கர் பொறித்தார் என்பதை நாம் அனைவரும் தெரிந்திருப்போம். இதுக்கு அவர் முக்கிய காரணமாக அமைகிறார். இந்த இந்திய சுதந்திர மூவண்ண கொடியை அமைப்பது புரட்சியாளர் அம்பேத்கர். அந்த மூவண்ண கொடியில் அந்த அசோக சக்கரத்தை அமைத்ததும் மாபெரும் பங்கும் புரட்சியாளர் அம்பேத்கரை சேரும் என்பதை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அது மட்டுமல்ல, நாம் இன்று இந்தியாவில் இயங்கக்கூடிய இந்திய ரிசர்வ் வங்கி சொல்லப்படுகிற RBI வங்கி, அது உருவாக்குவதற்கு காரணமாக இருந்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர். புரட்சியாளர் அம்பேத்கருடைய ஆய்வுகளில் அவர் எழுதிய தி ப்ராப்ளம் ஆஃப் த ரூபி, இட் இஸ் அகைன் அண்ட் இஸ் சொல்யூஷன் என்ற ஒரு நூலை எழுதுகிறார். அந்த நூலில் இருந்து, அந்த ஆய்வில் இருந்தான் இன்று ரிசர்வ் பேங்க் இயங்குகிறது. இப்படி பல சாதனைகளை ஒன்றொன்றாக படைத்து இந்தியாவில் உள்ள அனைத்து சாதியினருக்கும் அனைத்து மதத்தினருக்கும் வாக்குரிமை கொண்டு வந்த ஒரு புரட்சியாளர் அம்பேத்கர். இந்த இந்திய நாட்டில் உள்ள 18 வயதை பூர்த்தி அடைந்த அனைவருக்கும் வாக்குரிமை கொண்டு தந்தவர். அம்பேத்கர் பிறப்பதற்கு முன்னால் நிலப்பிரபுகளுக்கு மட்டுமே வாக்குரிமை கொண்டு வந்த ஆங்கிலேயர் அரசு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வட்டமேசை மாநாட்டிலே உரையாற்றிய முதல் இந்திய மனிதர் என்றால் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தான். வட்டமேசை மாநாட்டில் நம்முடைய இந்தியாவில் உள்ள 18 வயது அடைந்த ஆண் பெண் இருவருக்கும் தன்னுடைய வாக்குரிமை பெற்று தந்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். அப்படி அது மட்டுமல்லாமல் நம்ம நாட்டில் உள்ள தொழிலாளர்களுக்கு 12 மணி நேரத்திலிருந்து 16 மணி நேரம் வேலை திட்டத்தை கொண்டு வந்த அந்த தொழிலாளர்களுக்கு 8 மணி நேரம் வேலை திட்டத்தை கொண்டு வந்தவர் தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். அந்த 8 மணி வேலை திட்டத்திலும் ஆண் பெண் என்ற பாலியல் பாகுபாடு இல்லாமல் அனைவருக்கும் சமமான ஒரு வேலை திட்டத்தை கொண்டு வந்தவர். அவருக்கு உண்டான வேலை திட்டத்தில் ஊதியத்தையும் சமமாக கொடுக்க சொன்னவர். என்ன ஊதியம் என்றால் 8 மணி நேர திட்டத்தில் கொடுக்கப்பட்ட அவர்களுக்கு என்னென்ன சலுகைகள், தொழிலாளர்களுக்கு என்னென்ன சலுகைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சட்டத்துறை அமைச்சராக இருந்தபோது சுரங்க தொழிலாளர்கள் நலனுக்காக அவர் கொண்டு வந்த சட்டங்கள் தான் முக்கியமான ஒரு சட்டம். அந்த சட்டத்திலே பெண்களுக்கு மகப்பேர் என்ற பல நன்மைகளை கொடுக்கக்கூடிய சட்டம், பெண்கள் மற்றும் குழந்தை தொழிலாளர்கள் பாதுகாக்கக்கூடிய சட்டம் உள்ளிட்ட எண்ணற்ற பல சட்டங்களை கொண்டு வந்தார். இது ஒரு சில சட்டங்களை மட்டுமே நான் இங்க சொல்லிக் கொண்டிருக்கிறேன். தொழிலாளர் மற்றும் அவருடைய குடும்பத்தை சார்ந்த மருத்துவ சிகிச்சை, தொழிலாளர்களுக்கான காப்பீட்டு திட்டம், அவர்களுக்கான அலோன்ஸ், PF, ESI போன்ற எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்தவர் தான் புரட்சியாளர் அம்பேத்கர். அது மட்டுமில்லாமல் இன்று இயங்கக்கூடிய மின்சாரத்துறையை அவருடைய ஆய்வுகளிலிருந்து எடுக்கப்பட்டுதான். புரட்சியாளர் அம்பேத்கரை படித்து பல ஆய்வுகளை உருவாக்கினர் அல்லவா, அந்த ஆய்வுகளிலிருந்து இன்றைய மின்சாரம் நம்முடைய இந்தியாவில் இயங்கக்கூடிய மின்சார உற்பத்தி தங்கும் தடையின்றி நடக்குது என்றால்
அது புரட்சி அம்பேத்கர் சில ஆய்வுகளை ஏற்படுத்திய ஒரு மூலமாக தான் இன்று மின்சார உற்பத்தி துறையில் நாம் இயங்கிக் கொண்டிருக்கிறோம். இப்படி சிறப்பாக எண்ணற்ற செயல்களை, எண்ணற்ற மக்களுக்கான பணிகளை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மூலமாக புரட்சி அம்பேத்கர் நம்மளுக்கு கொண்டு வந்திருக்கிறார். அதில் ஒன்று மட்டும்தான் இன்று நமக்கு சில நம்ம அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். புரட்சி அம்பேத்கர் அவர்கள் தொழிலாளர்களுக்கு என்று குறிப்பிட்ட சமூகத்தில் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கிற அனைத்து தொழிலாளர்களுக்கான போராடக்கூடிய உரிமையை பெற்று தந்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். இப்படி பல திட்டங்களில் ஒன்றாக கொண்டு வந்த புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் ஒரு மாபெரும் ஒரு சமூக சீர்திருத்த சிந்தனைகளையும் மாபெரும் புரட்சியை உருவாக்கிறார். புரட்சி அம்பேத்கர் அவர்கள் மாபெரும் புரட்சி உருவாக்கிறார். என்ன புரட்சினா, இந்து சட்ட மசோதா என்கிற பெண்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு இந்து மசோதா சட்டத்தை புரட்சி அம்பேத்கர் அவர்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் சட்ட அமைச்சராக இருந்தபோது பெண்களை பாதுகாக்கப்பட வேண்டும், இந்த நாட்டில் சனாதனத்தின் மூலமாக பெண்களை அடிமைப்படுத்தி சனாதனத்தின் வர்ணாசிரம கோட்பாட்டில் பெண்களை இல்லை என்ற சூழ்நிலை தள்ளி வைக்கப்பட்டு அவர்கள் ஆணுக்கு அடிமையாக இருக்கிறார்கள், ஆணாதிக்கம் மேலோங்கி இருக்கிறது. அதனால் பெண்களை பாதுகாக்கப்பட வேண்டிய எண்ணிய புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தன்னுடைய இந்து சட்ட மசோதா மூலமாக பெண்களுக்கான அனைத்து உரிமைகளையும் கொடுக்கிறார். அவர்களுக்கான கல்வி உரிமை, சொத்து உரிமை, திருமண உரிமை, திருமண விவகாரத்து உரிமை மற்றும் பல பெண்களுக்கு கொடுக்கப்பட்ட அனைத்து உரிமைகளையும் கொண்டு வந்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தான். இப்படி பல திட்டங்களையும் பல சலுகைகளையும் கொண்டு வந்து கடைசியில் அரசியலமைப்பு சட்டத்தில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் ஆர்டிகல் 12 to 32 வரை இந்திய குடிமகனுடைய அடிப்படை உரிமைகள், பேச்சுரிமை, கருத்துரிமை மற்றும் கலை பண்பாட்டு பாதுகாப்பு உரிமை, இப்படி அனைத்து சமூகத்தினருக்கும் அனைத்து மதத்தினருக்கும் எந்த விதத்திலும் பாகுபாடு இல்லாமல் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சிறப்பாக கொண்டு வந்த அந்த அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படை உரிமைகள் பிரிவுகள் 12 to 32 வரை இப்படி எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்திருக்கிற இந்த அரசியலமைப்பு சட்டத்தை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் 1949 நவம்பர் 26 இந்த நாட்டிற்காக அர்ப்பணித்து இருளில் கடந்த இந்த இந்தியாவை புதிய இந்தியாவாக வெளிச்சத்திற்கு கொண்டு வந்த மாபெரும் புரட்சியாளர் தான் நம்ம தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். அந்த அரசியலமைப்பு சட்டத்தை எப்படியாவது வீழ்த்த வேண்டும் என்று சனாதன கும்பல், சங் பரிவார கும்பல் இதனை அழிக்க வேண்டும் என்ற பல ஆண்டுகாலமாக திட்டம். அவர்கள் கிட்டத்தட்ட காங்கிரஸ் ஆட்சி முடிந்த பிறகு இந்த அரசியலமைப்பு சட்டத்தை எப்படியாவது அழித்தொழிக்க வேண்டும், அரசியலமைப்பு சட்டத்தை எப்படியாவது மாற்ற வேண்டும். இந்த நாடு புரட்சியாளர் அம்பேத்கர் பிறப்பதற்கு முன்னால் எப்படி சனாதன கும்பலால், சங்கிகளின் கும்பலால் மனு தர்மத்தை இந்த நாட்டை ஆண்டதோ அதே மனு தர்மம் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்று இப்ப இருக்கிற சங் பரிவார் கும்பல், சனாதன கும்பல் துடிக்கிறது. அதை மையமாக வைத்துதான் இப்ப ஆட்சி ஆண்டு இருக்கிற பிஜேபி அரசு எப்படியாவது சனாதனத்தினுடைய யுத்தியை பயன்படுத்தி இந்த அரசியலமைப்பு சட்டத்தை இடைநீக்கம் செய்துவிட்டு அதை அழித்தொழித்து விட்டு மீண்டும் சனாதனத்தை மனு என்கிற மனுசுருதை இந்த நாட்டை ஆள வேண்டும் என்ற அந்த கோரிக்கையின் அடிப்படையில் மத்தியிலே ஆளுகின்ற ஒன்றிய அரசு, பிஜேபி அரசு இந்த அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றுவதற்காக அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் புதிய அரசியலமைப்பு சட்டத்தை. அதை கொண்டு வருவதற்காக அதில் பல திட்டங்களை இந்த நம்ம சொல்லப்படுகிற புரட்சி அம்பேத்கர் அரசியலமைப்பு சட்டம் போது எழுதும்போது சொல்கிறார், நீங்கள் எந்த திட்டத்தினாலும் மாற்றிக்கொள்ளுங்கள், ஆனால் அடிப்படை உரிமை என சொல்லுற ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர்டிகல் 12 to 32 சொல்லப்படுகிற இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல எந்த காலகட்டத்திலும் மாற்றவும் கூடாது என்று சொன்ன புரட்சியாளர் அம்பேத்கருடைய அந்த திட்டத்தை மாற்ற வேண்டும் என்பதுதான் இந்த பிஜேபி அரசுடைய நோக்கம். பிஜேபி என்பது RSS நோக்கம், RSS கும்பலின் நோக்கம். அவருடைய செயல் திட்டங்கள் எல்லாம் என்ன என்றால், இந்த நாடு மனுசூர்தி என்ற சட்டத்தால் ஆள வேண்டும், அரசியலமைப்பு சட்டத்தால் நாட்டை ஆளக்கூடாது என்ற ஒற்றை சொல். இந்த நாடு இந்து மதத்தால் மட்டுமே ஆளுமை செய்யப்பட வேண்டும், ஒரே மொழி, ஒரே நாடு, ஒரே கலாச்சாரம் என்ற
கோட்பாட்டின் அடிப்படையில் இந்த நாடு இயங்க வேண்டும் என்று இந்த ஒன்றிய அரசு நினைக்கிறது. அதனை தடையாக இருப்பது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் கொண்டு வந்த அரசியலமைப்பு சட்டம். அந்த சட்டத்தை மாற்ற வேண்டும் என்ற ஒற்றை குரலாய் அந்த சனாதன சக்திகள் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அதனை மாற்றுவதற்கானதான் அவர்கள் இந்த ஆட்சியிலே பல திட்டங்களை கொண்டு வந்து சில செயல்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனை மையமாக வைத்துதான் இந்த வெல்லும் ஜனநாயகம் என்ற கோட்பாட்டை நம்முடைய தலைவர் மக்கள் முதல்வர் எழுச்சி தமிழர் அவர்கள் இந்த கோரிக்கை வைக்கிறார். எதற்காக இதை நான் புரட்சியாளர் அம்பேத்கருடைய கோட்பாடுகள் சொன்னேன் என்றால், புரட்சியாளர் அம்பேத்கர் பிறப்பதற்கு முன்னால் இந்த நாடு சனாதனத்தின் கோட்பாடையில் மனுசூரியத்தின் அடிப்படையில் மனு என்கிற மனுசூரியதால் இயக்கப்பட்ட சட்டத்தின் அடிப்படையில் இந்த நாடு இயங்கியது. மீண்டும் இந்த நிலைமை வர வேண்டும் என்று இந்த RSS கும்பல் துடிக்கிறது. அதனை தடையாக இருப்பது நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம். அந்த சட்டத்தை எப்படியாவது மாற்ற வேண்டும் என்பதுதான் அந்த RSS கும்பலுடைய நோக்கம். அதனுடைய அடிப்படையில் கடந்த 10 ஆண்டுகளாக பிஜேபி அரசு அந்த RSS கும்பல் இந்த 10 ஆண்டுகளில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அரசியலமைப்பு சட்டத்தில் பல நுணுக்கங்களை பல பிரிவுகளை அகற்றிவிட்டு அவர்களுக்கு உண்டான பல தேவையான சட்டங்களை எழுதி அதை அமெண்ட்மெண்டாக செய்யப்படுகிறது. அதன் அடிப்படையில் தொடர்ச்சியாக இது போன்ற செயல்களை செய்து வரும்போது நம்ம தலைவர் எழுச்சி தமிழர்கள் கடந்த கிட்டத்தட்ட 10 ஆண்டுகாலமாக பார்லிமெண்ட்ல அவர் எப்போது அடியெடுத்து வைத்தாரோ அதிலிருந்து அந்த சனாதன சக்திகளை வேறறுக்க வேண்டும் என்று நாம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் தொடர்ச்சியாக இந்த செயல்களை செய்து கொண்டு வருகிறோம். என்னவென்றால், அந்த பிஜேபி அரசு கொண்டு வந்த ஆட்சி காலத்திலிருந்து கிட்டத்தட்ட 2010 ஆண்டுகளாக பிஜேபி ஆட்சி ஆண்டு கொண்டிருக்கிறது. அதிலிருந்து நம்முடைய தலைவர் அவர்கள் கிட்டத்தட்ட 2003 அடக்குமுறை சட்டங்கள் எதிர்ப்பு மாநாடு, அடுத்து 2004 இந்துத்துவா பண்பாட்டு திணிப்பு மாநாடு. இந்த இந்துத்துவா பண்பாடு திணிப்பு மாநாடு எதற்காக கொண்டு வந்தார் தலைவர் அவர்கள் என்றால், இங்க RSS கும்பல் அந்த இந்து கோட்பாட்டை இந்துத்துவ திணிப்பை நம் மக்கள் மீது ஒரே மதம் ஒரே நாடு ஒரே கோட்பாடு என்ற அடிப்படையில் திணிப்பதனால் நம் தலைவர் அவர்கள் அந்த இந்துத்துவ பண்பாட்டு திணிப்பு மாநாடை அவர்களை நடத்தி, நாங்கள் இது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் இயங்கக்கூடிய நாடு, இது மதச்சார்பற்ற நாடு, இங்க சாதி மதம் என்ற பாகுபாடு கிடையாது, அனைவரும் சமத்துவமாக சகோதரத்துவமாக சுதந்திரமாக வாழ வேண்டும், அதற்கு எங்களுக்கு அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கப்பட வேண்டும், அதனால் இந்துத்துவ பண்பாட்டை நாங்கள் திணிப்பை எதிர்க்கிறோம் என்று 2004 புரட்சியாளர் அம்பேத்கருடைய கோட்பாட்டின் வழியில் நம்முடைய மக்கள் முதல்வர் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் அந்த இந்துத்துவ பண்பாட்டு திணிப்பை மாநாட்டை நடத்தினார். அதன் பிறகு நம்முடைய வாக்கு வங்கியில் பிரச்சனை வருகிறது. இது நம்முடைய மக்கள் முதல்வர் எழுச்சி தமிழர்கள் தெளிவாக இந்த நாட்டை புரிந்து கொண்டு, இந்த நாட்டை ஆளுகின்ற அரசை புரிந்து கொண்டு, இவர்கள் என்னென்ன யுத்திகளை பயன்படுத்துகிறாரோ அந்தந்த காலகட்டத்திற்கு ஏற்ப அந்தந்த நேரத்திற்கு ஏற்ப தலைவர் அவர்கள் சரியான ஒரு மக்கள் போராட்டமாக மக்கள் புரட்சி போராட்டமாக அந்தந்த காலகட்டத்தில் உருவாக்கிய பல போராட்டங்களை பற்றி நாம் இப்ப தொடர்ச்சியாக சொல்லி கொண்டு வரோம். என்னன்னா, அம்பேத்கர் அரசியலமைப்பு சட்டத்தை மாற்ற வேண்டியதுதான் RSS நோக்கம். அந்த RSS நோக்கத்தை வேறறுப்பதற்கு வாழும் அம்பேத்கராக நம்முடைய மக்கள் முதல்வர் எழுச்சி தமிழர்கள் இருக்கிறார் என்பதை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதனுடைய தொடர்ச்சியாக 2005ஆம் ஆண்டு இரட்டை வாக்குரிமை மாநாடை நடத்துகிறார். 2005 இரட்டை வாக்குரிமை மாநாடை வைத்ததற்கு காரணம், இந்த RSS அரசு ஒன்றிய அரசு அந்த வாக்குரிமைகள் உள்ள பிரச்சனைகளை நாடாளுமன்றத்தில் கொண்டு வரும்போது அதற்கான பிரச்சனையாக மக்கள் மட்டத்தில் என்னெல்லாம் பார்லிமெண்ட்ல அவங்க RSS அஜெண்டா கொண்டு வராங்களோ அந்த திட்டத்தை எல்லாம் உடனடியா மக்கள் களத்தில் எடுத்துன்னு வந்து மக்கள் போராட்டமாக நடத்துவதுதான் நம்முடைய மக்கள் முதல்வர் எழுச்சி தமிழர் அவர்கள். அடுத்தது 2005 பஞ்சமநில மீட்பு மாநாடு, 2006 ஈழத்தமிழர் பாதுகாப்பு மாநாடு, 2006 மட்டும் 2 மாநாடு நடத்துகிறார், சமூக நீதி மீட்பு மாநாடு. அடுத்து 2007 மண்ணுரிமை மாநாடு, 2008 கருத்துரிமை மாநாடு. இந்த சமூக நீதி மீட்பு மாநாடு, கருத்துரிமை மாநாடு
ஈழத்தமிழர் பாதுகாப்பு மாநாடு. இது ஒவ்வொரு ஆண்டுக்கான தலைப்பு மாநாடு அல்ல. 2006 ஈழத்தில் நடைபெற்ற ஈழத்தமிழர்களை காப்பாற்றப்பட வேண்டும், ஈழத்தில் நடக்கிற நம்முடைய தமிழ் உறவுகளை காப்பாற்றப்பட வேண்டும் எண்ணி நம்முடைய மக்கள் முதல் எழுச்சி தமிழர்கள் ஈழத்தமிழர் பாதுகாப்பு மாநாடு நடத்தினார். சமூக நீதி மீட்பு மாநாடும் இந்த ஒன்றிய அரசுக்கு எதிராகவும் அவர் கொண்டு வந்த அந்த சமூக நீதி எப்ப பாதிக்கப்படுகிறதோ அதற்கான மக்கள் போராட்டமாக நடத்த வேண்டும் என்பதை திட்டமிட்டுதான் 2006 சமூக நீதி மீட்பு மாநாடு என்று கொண்டு வந்தார். அடுத்து மண் உரிமை மாநாடு, கருத்துரிமை மாநாடு, தலித் கிறிஸ்தவர் எழுச்சி மாநாடு. இந்த தலித் கிறிஸ்தவர் எழுச்சி மாநாடு என்பது எப்பெல்லாம் சிறுபான்மை மக்கள் பாதிக்கப்படுகிறார்களோ ஒன்றிய அரசால் அந்த RSS கும்பலால் சிறுபான்மை மக்கள் பாதிக்கப்படும் போது அந்த காலகட்டத்தில் 2008 தலித் கிறிஸ்தவர் எழுச்சி மாநாட்டை நடத்தியவர்தான் நம்முடைய மக்கள் முதல்வர் எழுச்சி தமிழர்கள் என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். அடுத்து 2008 மீண்டும் தமிழீழ அங்கீகார மாநாடு, 2006 ஈழத்தமிழர் பாதுகாப்பு மாநாடு, 2008 தமிழீழ அங்கீகார மாநாடு. ஈழத்தில் நடக்கிற தமிழீழ சொந்தங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கப்பட வேண்டும், தமிழீழம் அங்கீகாரம் பெற வேண்டும் என்ற ஒற்றை சொல்லாய் ஒற்றை குரலாய் மக்கள் மன்றத்தில் வைக்க வேண்டும் என்று எண்ணி அந்த தமிழீழ அங்கீகார மாநாட்டை நடத்தியவர்தான் நம்முடைய மக்கள் முதல்வர் எழுச்சி தமிழர் அவர்கள். அடுத்தது தமிழீழ இன விடுதலை மாநாடு, அடுத்து உடனே நடத்த 2009 உச்சகட்ட போர். ஈழ மண்ணிலே நம்முடைய தொப்புள் கொடி உறவு கொத்து கொத்தாக சாகடிக்கும் போது அப்ப எழுச்சி தமிழர்கள் எழும் தமிழீழ இன விடுதலை மாநாடு என்ற மாபெரும் மாநாட்டினை நடத்தி அங்கிருக்கிற மக்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இங்கே தமிழகத்தில் நாங்கள் இருக்கிறோம், உங்களுக்காக போராடுவதற்கு நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லி அந்த மாநாட்டை நடத்தியவர். அதன் அடிப்படையில் 2010 உழைக்கும் மகளிர் விடுதலை மாநாடு, பெண்களுக்கான மாநாடு, பெண்களை பாதுகாக்கப்பட வேண்டும், பெண்களுக்கான உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். புரட்சியாளர் அம்பேத்கர் கொண்டு வந்த இந்து சட்ட மசோதா பாதுகாக்கப்பட வேண்டும். அவருடைய சொத்து உரிமைகள், அவருடைய கல்வி உரிமைகள், அவருடைய திட்டங்கள், அவர்களுக்கான உரிமைகள், அவருடைய இந்து சட்ட மசோதா கொண்ட அனைத்து உரிமைகளை பாதுகாக்கப்பட வேண்டும் என்றுதான் 2010 உழைக்கும் மகளிர் விடுதலை மாநாடை நடத்தியவர் தான் நம்ம தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள். அடுத்தது நம்முடைய தமிழருக்கே பிரச்சனை என்று வரும்போது 2010 தமிழர் இறையாண்மை மாநாடை நடத்துகிறார். 2010 தமிழர் இறையாண்மை மாநாடு. அடுத்து மரண தண்டனை ஒழிப்பு மாநாடு, 2011 மரண தண்டனை ஒழிப்பு மாநாடு, 2013 சமூக அமைதிக்கான மக்கள் ஒற்றுமை மாநாடு, சமூகத்தில் அமைதிக்கான ஒற்றுமை மக்கள் ஒற்றுமை மாநாடு. இது எதற்காக இந்த மாநாட்டை நடத்தினார் என்றால், இருக்கிற ஒன்றிய அரசு மக்களிடையே சமூகத்திடையே பிளவுகளை சாதியின் அடிப்படையிலும் மதத்தின் அடிப்படையிலும் பல பிளவுகளை உருவாக்கினார்கள். அவர் உருவாக்கின காரணத்தை வைத்து, அவங்க செயல் திட்டத்தை வைத்து அப்படியே மக்கள் முதல்வர் எழுச்சி தமிழர்கள் மக்கள் மன்றத்துக்கு அந்த காலகட்டத்தில் 2013 காலகட்டத்தில் சமூக அமைதிக்கான மக்கள் ஒற்றுமை மாநாட்டை நடத்தியவர். அடுத்து கல்வி உரிமை மாநாடு 2013 நம்முடைய கட்சியினுடைய பொன்விழா மாநாடு, அது நம்முடைய கட்சிக்காக ஏற்பட்ட ஒரு மாநாடு. அடுத்தது 2014 கல்வி உரிமை மாநாடு, அதுக்கு அடுத்து 2015 வெள்ளி விழா மாநாடு, நம்ம கட்சியினுடைய மாநாடு. அடுத்தது மது ஒழிப்பு மகளிருக்கான மாநாடு. இப்படி என்று பல மாநாடுகளை தொடர்ச்சியாக நடத்தி கடைசியில் நம்முடைய மக்கள் முதல்வர் எழுச்சி தமிழர் அவர்கள் வெல்லும் ஜனநாயகம் என்ற மாநாட்டை நடத்துவதற்கு காரணம் ஒன்றே ஒன்றுதான். புரட்சியாளர் அம்பேத்கர் கொண்டு வந்த அரசியலமைப்பு சட்டத்தை இந்த நாட்டை விட்டை அப்புறப்படுத்த வேண்டும். RSS கொண்டு வரப்படுகிற மனு என்கிற மனுசுருதி என்ற நூலை இந்த நாட்டை ஆள வேண்டும் என்ற RSS கும்பல், பார்ப்பன கும்பல், BJP கும்பல் கங்கணம் கட்டி துடிக்கிறது. இதனை கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு முன்னேடியே யூகித்து மக்கள் மன்றத்தில் சிறப்பாக அவர்களை பற்றி தோல் உரித்த மக்கள் முதல் எழுச்சி தமிழர்களை இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். 10 ஆண்டுகளாக சொல்கிறார், BJP ஆட்சிக்கு வந்தால் அவர்களுக்கு முதல் எதிரி அரசியலமைப்பு சட்டம் மட்டும்தான். BJPக்கு எதிரானவர் காங்கிரஸோ இல்ல கம்யூனிஸ்டோ அல்லது திராவிட முன்னேற்ற கழகமே கிடையாது. அவருடைய முதல் எதிரி இந்த புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களால் கொண்டு வரப்பட்ட அரசியலமைப்பு சட்டம் தான் என்பதை கிட்டத்தட்ட ஒரு 5 ஆண்டு காலமாக புரட்சியாளர் அம்பேத்கருடைய கோட்பாட்டின் புரட்சியாளர் அம்பேத்கருடைய அரசியலமைப்பு சட்டத்தை ஒழிக்க வேண்டும் என்பதுதான் அந்த RSS நோக்கம். இதுதான் நம்முடைய எழுச்சி தமிழர் மக்கள் முதல்வர்
எழுச்சி தமிழர்கள் ஒவ்வொரு மேடையிலும் நம்மளை மொழி கொண்டிருக்கிறார்கள். அவருடைய நோக்கம் எல்லாம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எப்படியாவது அழித்தொழித்து மனு என்கிற அந்த மனுசூரித நூலை மீண்டும் இந்த நாட்டை ஆள வேண்டும். புரட்சியில் அம்பேத்கர் பிறப்பதற்கு முன்னால் இந்த நாடு எப்படி அந்த வர்ணாசிரம கொள்கை அடிப்படையில் இயங்கியதோ அதே திட்டத்தை மீண்டும் இப்ப கொண்டு வர துடிக்கிறார்கள். அதனை தடுக்க வேண்டும் என்றுதான் நம்முடைய மக்கள் முதல்வர் எழுச்சி தமிழர்கள் இப்ப துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய பார்வையில் தான் இந்த வெல்லும் ஜனநாயகம் என்ற கோட்பாட்டை நாம் இங்க மையமாக வைத்திருக்கிறோம். இந்த வெல்லும் ஜனநாயகம் என்பதை பல எதிர் சொல் இந்தியா வெல்லும் என்ற அர்த்தமாக அமைகிறது. இந்தியா வெல்லும் என்றாலும் வெல்லும் ஜனநாயகம் என்றாலும் ஒற்றை குரல் தான். அன்பு சொந்தங்களே, அன்பு உறவுகளே, இந்த நாட்டை இன்று ஆண்டு கொண்டிருப்பது அரசியலமைப்பு சட்டம் அல்ல என்பதை நான் ஆணித்தரமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த நாட்டை இன்று காலகட்டத்தில் ஆண்டிருப்பது சனாதனம் என்கிற அந்த கோட்பாடு தான், மனு என்கிற மனுசுருதி கோட்பாடு தான் என்று இருக்கிற நீதி அரசர்கள் நாம் இங்க நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். உதாரணத்துக்கு சொல்ல போனால் ராமர் கோயில் கட்டப்பட்டுடைய தீர்ப்பு என்னவென்று நமக்கு தெரியும். அங்க ராமர் ஒரு கோயில் இருந்ததா கிடையாது, ராமர் அந்த இடத்தில் பிறந்தாரா என்பது சான்று கிடையாது. ஆனால் அந்த இடத்தில் ராமர் பிறந்தார், ராமர் இருந்தார், ராமர் வாழ்ந்தார், ராமர் கோயில் கட்டப்பட்டது. அதற்கு உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லப்பட்டிருக்குது. அப்ப என்றால் அந்த இடத்தில் சனாதனம் ஜனநாயகம் என்ற கோட்பாடு அழித்தொழிக்கப்பட்டது, அரசியலமைப்பு சட்டம் அழிக்கப்பட்டது. இன்று இருக்கிற மனு என்கிற மனுசுருதி சொல்லப்படுகிற அந்த ஆதிக்க RSS உடைய ஆதிக்க சொல்லாடல் அவருடைய கோட்பாடுதான் இங்க நிலைநாட்டப்படுகிறது என்பதை நாம் உணர்கிறோம். அந்த அடிப்படையில் தான் இன்றைய நாட்டை ஆளுவது அரசியலமைப்பு சட்டம் அல்ல, மனு என்கிற மனுசுருதி தான் இன்று நாட்டை ஆளுகிறது என்பதை நாம் எல்லாம் உணர்கிறோம். அதை பாதுகாக்கப்பட வேண்டும். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கப்பட வேண்டும். புரட்சியாளர் அம்பேத்கர் கொண்டு வந்துள்ள அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கப்பட வேண்டும். அதற்கு நாம் என்ன செய்யப்பட வேண்டும் என்றால், இப்ப இருக்கிற இந்த காலகட்டத்திற்கு எழுச்சி தமிழ் அவர்கள் சொல்லப்பட்டிருக்கிற இந்திய கூட்டணியை உருவாக்கி இருக்கிறார். இந்திய கூட்டணியை உருவாக்கத்திற்கு நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் தான் முதன்மையான பங்கு என்பதை நாம் எல்லாம் அனைவரும் அறிவோம். அவருடைய தலைமையேற்று இந்த இந்திய கூட்டணியை வெற்றி பெற வைப்பது நம்முடைய கடமை. அதற்கு முகாந்திரமாக தான் எழுச்சி தமிழர் அவர்கள் இந்திய கூட்டணியை உருவாக்கி அதற்கு முதன்மையான ஒரு உந்துதலாக தமிழகத்திலே இந்திய கூட்டணி உள்ள அனைத்து தலைவர்களையும் நாம் எடுத்து தமிழகத்துக்கு வரவேற்று வெல்லும் ஜனநாயகம், இந்தியா வெல்லும், இந்தியா கூட்டணி வெல்லும், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்போம், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கக்கூடிய அளவில் நாம் அனைவரும் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் என்பதுதான் எழுச்சி தமிழுடைய நோக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நாட்டை ஆளுவது மனு தர்மம்தான் ஆண்டு கொண்டிருக்கிறது என்பதை நாம் மனதில் வைத்துக் கொண்டு வருகாலங்களில் நாம் அனைவரும் ஜனநாயகத்தை பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால், சமத்துவம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால், சகோதரத்துவம் பாதுகாக்கப்பட வேண்டால், சுதந்திரம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் நாம் அனைவரும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கப்பட வேண்டும். அதற்கு ஒற்ற வழி வெல்லும் ஜனநாயகம் என்ற மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தி அந்த கூட்டணி தலைவர்களை வெற்றி பெற செய்து வருகின்ற 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நம்முடைய எழுச்சி தமிழர் உள்ளிட்ட இந்திய கூட்டணி உள்ளிட்ட அனைத்து தலைவர்களும் வெற்றி பெற்று இந்த நாட்டில் மீண்டும் காங்கிரஸ் ஆட்சி அமைத்தால் மட்டும்தான் இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க முடியும். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் என்ன பாடுபட்டு கஷ்டப்பட்டு பல துன்பங்களையும் துயரங்களை பட்டு அனுபவித்து இந்த சட்டங்களை வகுத்தெடுத்து கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 17 நாட்கள் என்று அரும்பாடுபட்டு எழுதிய அந்த சட்டத்தை பார்ப்பன அரசு எப்படியாவது அழித்தொழிக்க வேண்டும் என்று திட்டமிட்டு இருக்கிறது. அந்த திட்டத்தை காப்பாற்றுவதற்காக தான் நம்முடைய மக்கள் முதல்வர் எழுச்சி தமிழர்கள் தினந்தோறும் தூங்காமல் உறங்காமல் அவருடைய எழுச்சி தமிழுடைய செயல் திட்டங்கள் நாம் தினந்தோறும் அறிந்து கொண்டிருக்கிறோம். அவருடைய உழைப்புக்கும் அவருடைய தியாகத்திற்கும் நாம் செய்ய வேண்டுவது எல்லாம் என்னவென்றால், வெல்லும் ஜனநாயக மாநாட்டை வெற்றிகரமாக நடத்துவதுதான். எழுச்சி தமிழர்களுடைய இலக்கு 50 லட்சம் தோழர்களை அந்த இடத்தில் அமர வைத்தால் என்னுடைய கனவு நினைவாகும் என்று சொல்கிறார். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் பௌத்தத்தை தழுவியும் போது பல லட்சம் மக்களை ஒன்று திரட்டினார். அதுல 50 லட்சம் மக்களும் வந்திருக்கலாம். கிட்டத்தட்ட பல லட்சம் மக்களை ஒன்று திரட்டி பௌத்தத்தை தழுவது போல
இன்று வாழும் அம்பேத்கராக இருக்கிற நம்முடைய மக்கள் முதல்வர் எழுச்சி தமிழர் அவர்கள் அவருடைய கனவு திட்டம் என்னவென்றால் 50 லட்சம் தோழர்களை ஒரே இடத்தில் அமர செய்து சனாதனத்தை வேறறுக்க வேண்டும், புரட்சிகர ஜனநாயகத்தை வென்றெடுக்க வேண்டும், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கப்பட வேண்டும், புரட்சியாளர் அம்பேத்கர் கொண்டு வந்த அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கப்பட வேண்டும் தான் அவருடைய ஆசையை தவிர அவர் முதல்வர் ஆக வேண்டும், இந்த நாட்டை ஆள வேண்டும் என்பது எந்த விதமான கருத்தும் இல்லை என்பதை நாம் அனைவரும் அறிவோம். அந்த எழுச்சி தமிழுடைய கனவும் நினைவாக வரையில் நாம் அனைவரும் தொடர்ச்சியாக களப்பணி ஆற்ற வேண்டும், ஜனநாயகத்தை பாதுகாக்கப்பட வேண்டும், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த திருமா பட்டனுடைய ஒருங்கிணைப்பு குழுக்கும் ஒருங்கிணைத்திருக்கின்ற நம்முடைய இனவழி போராளி தொடர் ரேணுகா அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியில வரவேற்பு ஆற்றிய அன்பு தம்பி பார்த்திபன் என்கிற கருப்பினல் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இனவழி கூட்டத்தில் பங்கேற்ற அனைத்து உறவுகளுக்கும் சொந்தங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம் அண்ணா. மிக சிறப்பான உரை அண்ணா. மிக சிறப்பான வழக்கறிஞர் என்ற பெயருக்கேற்பவாறு சட்ட ரீதியாகவும் அந்த காலகட்டத்தில் தலைவர்கள் என்னென்ன அறிவிப்பை செய்தார், அதற்கேற்றவாறு என்னென்ன மாநாடை விளக்கமாக நீங்கள் எடுத்து உரைத்ததற்கு எங்களது நெஞ்சம் நிறைந்த நன்றிகள் அண்ணா. அதை அடுத்து நமது தோழர் முத்தமிழ் வளவன் அண்ணா, அமீரக விடுதலை சிறுத்தைகளின் ஆலோசகர் அண்ணன் அவர்களை சிறிய உரையாற்ற அழைக்கிறேன். வணக்கம். அன்பு நிறைந்த உறவுகளே, திருமா பட்டறையின் ஒருங்கிணைப்பாளரிலிருந்து இந்த திருமா பட்டறையை முன்னெடுத்தி கொண்டிருக்கும் அருமை சகோதரி ரேணுகா அவர்களே, தோழர் பாஸ்போர்ட் சுரேஷ் வளவன் அவர்களே, இன்றைய சிறப்பு பேச்சாளர் தோழர் செஞ்சுடர் அவர்களே, கருப்பு நிலா பார்த்திபன் அவர்களே, தோழர் அரிச்செல்வி அவர்களே, தம்பி சுரே பாவலன் அவர்களே, ராமகிருஷ்ணன் அவர்களே, அதாவது வெல்லும் ஜனநாயகம் குறித்து நாம் கிட்டத்தட்ட 91 நாட்கள், ஒரு நாள் 2 நாள் அல்ல, கிட்டத்தட்ட 3 மாதங்களை கடந்து விட்டோம். 3 மாதங்கள் கடந்து நம்முடைய சிங்கப்பெண் அருமை இளவல் ரேணுகா அவர்களின் முனைப்போடு தம்பி முகமது சித்திக் அவரும் அமீரகத்தில் துபாயில் பணிபுரிந்து வருகிறார். கடல் கடந்து இருந்தாலும் இந்த எழுச்சி தமிழரின் கொள்கையை நாங்கள் உள்வாங்கி அமீரகத்திலும் களமாடிக்கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட 24 ஆண்டுகளாகிவிட்டது இந்த அமைப்பில் நான் இணைந்து. ஆக எழுச்சி தமிழர் என்ற பட்டமே 2003 ஏப்ரல் மாதம் அமீரகத்தில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய பிறந்த நாள் விழாவில் தாய்மண் வாசகர் வட்டமாகிய அமீரக விடுதலை சிறுத்தையின் சார்பில் துவக்கு என்ற அமைப்பின் வழியாகவும் அண்ணன் அறிவுமதி பாவலர் அறிவுமதி அவர்களுடைய பரிந்துரையின் பேரில் அன்று வழங்கப்பட்ட ஒரு பெயர் எழுச்சி தமிழர். அதை நாங்கள் பெருமை கொள்கிறோம். களத்தில் நின்று நாங்கள் உங்களைப் போல போராட இயலவில்லை என்றாலும் எங்களால் ஆன ஒரு ஒத்துழைப்பை எழுச்சி தமிழர் அவர்களுக்கும் இந்த இயக்கத்திற்கும் தொண்டாட்டி பாராட்டி கொண்டிருக்கிறோம். உண்மையிலேயே பெருமைப்படுகிறோம். உங்களை எல்லாம் இந்த இணையவெளி கருத்தமர்வில் காணும் பொழுது மற்றற்ற மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆக நாம் எதற்காக இந்த கருத்தமர்வை நடத்துகிறோம், எதற்கான இந்த நோக்கம் என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். நமக்கு களப்போராளிகளுக்கு எனக்கு எதை கேட்டால் களப்போராளிகளுக்கு பதவி ஒரு பொருட்டே அல்ல. எழுச்சி தமிழரின் தம்பியாய், எழுச்சி தமிழரின் தொண்டராய் இருப்பதே எனக்கு பெருமை. என்னை போன்றவருக்கு அவர் வழி நடக்க வேண்டும். கொள்கையை உள்வாங்கி கொண்ட கொள்கையில் உறுதியாய் இருந்து தலைவரின் பின்னால் அவர் கால் தடம் படித்து நடப்பதே எனக்கு பெருமை. அதாவது புரட்சியாளர் அம்பேத்கர் நெஞ்சுறுதி தொடுப்பு கொண்டு நெருப்பு நெறி நீந்தியவர் புரட்சியாளர் அம்பேத்கர். இன்னைக்கு புரட்சியாளர் அம்பேத்கரை புகழை இவர்கள் மறைக்க முடியாது. ஏன்னா அதான் தலைவர் கிட்டத்தட்ட 90களில் பேசியிருப்பார். அதாவது நெருப்பை பொட்டலம் கட்ட முடியுமா என்று. நெருப்பு ஒரு மாபெரும் நெருப்பு புரட்சியாளர்
அவருடைய புகழை மறைக்க நினைத்தார்கள் இந்த சங்கி கூட்டங்கள். ஆனா இன்றைக்கு சங்கிகள் வழியே வந்து இன்னைக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு பிறந்த நாள் விழா எடுக்கிறார்கள். நாங்களும் எங்களுக்கான தலைவர் தான் புரட்சியாளர் அம்பேத்கர் என்று அவர் சொல்லுகிறார்கள். ஏனால் அவர்கள் என்ன எழுதுகிறார்கள், இந்து அம்பேத்கர். அவரை ஒரு இந்து, அதாவது ஒரு பறையை வைத்து தாழ்த்தப்பட்ட ஒரு ஆதிக்குடியை வைத்து எழுதப்பட்ட ஒரு நூல். அந்த நூலை கொண்டுதான் அந்த ஆட்டுக்குட்டி அண்ணாமலை 20,000 புக்கு படிச்ச அண்ணாமலை அது சொல்லி வருது. அம்பேத்கர் வந்து எங்களுடைய இந்து மதத்தை தூக்கி துதிப்பாடினார். என்னைக்கு சொல்லியிருக்காரு அவர்? அம்பேத்கர், புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வந்து இந்து மதத்தை தூக்கி பிடிச்சிருந்தாரா? அவன் ஏன் இந்து மதத்தை விட்டு வெளியே போறாரு? பிறக்கும் போது இந்துவாக பிறந்த நான் இறக்கும் போது இந்துவாக இருக்க மாட்டேன் என்று பௌத்தம் என்ற ஒரு பௌத்தம் என்று மதமே கிடையாது, அது ஒரு தத்துவம். பௌத்தம் என்று ஒரு தத்துவம். அந்த தத்துவத்தை பல லட்சம் மக்களோடு சேர்த்து அன்னைக்கு வந்து பௌத்தம் தழுவினார். அவர் வந்து அக்டோபர் மாதம் தழுவுறாரு, டிசம்பர் மாதம் இறந்துறாரு. இன்னமும் நம்ம ஆய்வுக்கு உட்பட்டுனா புரட்சியாளர் அம்பேத்கருடைய இறப்பே இன்னும் சந்தேகத்துக்குரியதான். என்னை போன்றவர்களுடைய கூற்று இன்னும் ஒரு 10 ஆண்டுகள் இருந்திருந்தார் என்றால் ஒட்டுமொத்த இந்திய தேசமும் ஒடுக்கப்பட்ட அத்தனை பேரும் பௌத்தத்தை ஏற்றுக்கொண்டிருப்போம். அதுதான் உண்மை. ஆனால் கால சூழல் அதற்கெல்லாம் சரி செய்து விட்டது. இந்த சங்கி கூட்டங்கள் இன்றும் நம்மை போன்ற எளிய மக்களை அவர்கள் குறிவைத்து தன் வசப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்பது தெல்ல தெளிவாக தெரிகிறது. அது கிராமங்கள் தூரம் நடந்து கொண்டு இருக்கிறது. ஏனோதானோ என்று நாம் இருந்து விட்டோம் என்றால் வரக்கூடிய 2024வது ஒன்றிய அரசு தேர்தல் மிக பெரும் சவாலாக இருக்கும். அதற்காக இந்திய கூட்டணியை நாம் தமிழகத்தில் எந்த அளவு வீரியமடை செய்திருக்கிறோமோ அதுபோல் ஒட்டுமொத்த இந்திய தேசமும் ஒருங்கிணைந்து ஒரே அணியாக திரண்டு தேர்தலை சந்தித்தால் தான் RSS பிஜேபியை இந்த நாட்டை விட்டு விரட்ட முடியும். அதற்காக நாம் ஒவ்வொருவரும் கடின உழைப்போம். எழுச்சி தமிழரின் களங்களை வலுப்படுத்துவோம். வெல்லும் ஜனநாயகத்தை மாநாடு எப்பொழுது என்று தலைவர் அறிவித்தாலும் திருச்சியில் சங்கமைப்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். ஜெய்பீம். திருமா பட்டறையின் சார்பாக திருமா பட்டறையின் இணை ஒருங்கிணைப்பாளராக இருந்து பாஸ்போர்ட் சுரேஷ் வல்லவன் அவர்களை அன்போடு அழைத்து அண்ணன் அவர்களுக்கு நன்றி உரை கூற அழைக்கிறேன். அண்ணா தற்போது பேசுகிறேன். திருமா பட்டறை வெல்லும் ஜனநாயக மாநாடு இணைவழி கருத்து அமர்வில் இன்று சிறப்பு அழைப்பாளராக வருகை புரிந்து நல்ல கருத்துக்களை வழங்கிய அண்ணன் வழக்கறிஞர் பே. செஞ்சுடர், மாநில துணை செயலாளர், முற்போக்கு மாணவர் கழகம் அவர்களின் அண்ணனுக்கு வணக்கம். மிகவும் உங்களின் உரை இன்று சிறப்பாக இருந்தது. இப்போது இருக்கும் இளைஞர்களுக்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக சிறப்பாக இன்று ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்வு. நான் அனைத்தும் பார்த்து கொண்டுதான் இருந்தேன். நீங்கள் வருகை புரிந்தது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது அண்ணா. வடசென்னை மேற்கு மாவட்டத்தின் சார்பாகவும் என் சொந்த மாவட்டமான கடலூர் மேற்கு மாவட்டம் மங்களூர் ஒன்றியத்தின் சார்பாகவும் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி அண்ணா. புருஷோத்தமன் அப்படின்ற தோழரை கை உயர்த்தினாங்க. தோழர் இப்ப நீங்க அன்மியூட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் புருஷோத்தமன் பேசணும், அப்புறம் ரஞ்சித் பேசணும். பேசுங்க தோழர். கேக்குதா நான் பேசுறது? விரைவாக கேள்வி கேட்டு. கேக்குதுங்களா? கேக்குது, நீங்க பேசுங்க. வீடியோ ஆன் பண்ணிட்டு பேசுங்க. வீடியோ ஆன் பண்ணுங்க புருஷோத்தமன், வீடியோ ஆன் பண்ணுங்க. வணக்கம். நான் அப்படியே பேசுறேன். வீடியோ இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்ற முற்போக்கு மாணவர் கழகத்தினுடைய மாநில துணை செயலாளர் அண்ணன் வழக்கறிஞர் செஞ்சுடர் அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர் கூறிய அனைத்து கருத்துக்களையும் நான் ஏற்றுக்கொள்கின்றேன் மனப்பூர்வமாக.
அதில் மிக முக்கியமான ஒரு கருத்தாக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படை உரிமைகள் எடுத்துரைக்கின்ற சரத்து 12 32 வரை இந்த ஆளும் பாஜக அரசு இதில் கை வைக்க முயற்சிக்கின்றது. இதுதான் மிக முக்கியமான கருத்து. ஏனென்று சொன்னால் இந்த ஜனநாயகத்தினுடைய அடிப்படை நாதமாக விளங்கக்கூடிய இந்த அடிப்படை உரிமைகள், அதிகார பகிர்வு, இதெல்லாம் தான் இந்த பாஜக அரசு எளிய மக்களிடம் இருந்து பறிக்க பார்க்கிறது. எளிய மக்கள் அதிகாரத்தை வென்றெடுக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும். அதற்காகத்தான் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் இந்த மாநாட்டை கூட்டியிருக்கின்றார். மேலும் இந்த கூட்டத்தில் பங்கேற்ற திருமாப்பட்டையனுடைய முன்னணி பொறுப்பாளர்களுக்கும் தோழர் கருப்பு நிலா பார்த்திபன் அவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கேள்வி ஏதாவது கேக்குறீங்களா தோழர்? ரவினா கேள்வி கேக்குறீங்களா? வணக்கம். அனைவருக்கும் பணிவான வணக்கம். ஐயாவோட உரை மிக சிறப்பா இருந்தது. அதாவது நிறைய விஷயங்களை பாபா சாஹிப் பற்றியான நிறைய தகவல்களை கொடுத்துருந்தாங்க. குறிப்பா இன்னும் ஒரு சிக்கல் நான் இதுல முன்னாடி அமர்வுலையும் இந்த சிக்கல் இருந்தது. குறிப்பா இன்றைக்கு பெரியார் அவர்களுடைய பிறந்த தினம், அவர்களுடைய அந்த விஷயத்தையும் நம்ம நோட் பண்ணி அவருக்கு நினைவு நாள் சாரி. குறிப்பாக நம்ம ஈவேரா அவர்களை பதிவு செய்யும் போது பெரியார் அப்படி என்று பதிவு செய்கிறோம். பாபா சாஹிப் அவர்களை பதிவு செய்யும் போது புரட்சியாளர் அம்பேத்கர் என்றோம். சில இடங்கள்ல அம்பேத்கர் என்றே பதிவு செய்யறோம், சில இடங்கள்ல அண்ணல் அம்பேத்கர் என்றோம். ஏன் இதுல நம்ம கவனக்குறை ஏற்படுத்துறோம்? குறிப்பாக ஈவேரா அவர்களை நம் பெரியார் அப்படின்று பதிவு செய்யும் போது பாபா சாஹிப் அவர்களை பாபா சாஹிப் என்று பதிவு செய்யலாம்ல. அது நிறைய பேர் நம்ம தொடர்ந்து தவறு செய்யறோமோ அப்படின்ற போல எனக்கு குறையா இருக்கு. அது முன்னாடி அமர்வுலாம் சொன்னாங்க, சாதாரணமா சொன்னாங்க அம்பேத்கர். அதை எதிர்வரும் நம்மலாம் கொஞ்சம் திருத்திக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவர் அம்பேத்கருடைய பாபா சாஹிப் அவர்களுடைய பாபா சாஹிப் அவர்களுடைய சீடரா இருக்கக்கூடியவர்கள் நம்ம அப்படி முன்மொழிக்கலாம் அப்படி என்பதை ஒரு குறிக்கோளா வச்சுக்கிறேன். நிறைய விஷயங்களை சொன்னாங்க. குறிப்பாக பாபா சாஹிப் அவர்கள் இந்திய விடை அளிக்கிறாங்க. அவர் கேட்ட அப்புறம் அடுத்த அண்ணன் இப்படி கை தூக்குறாங்க, அதுக்கு என்ன சொல்லுங்க, விடை சொல்லுங்க. தோழர் சரியாக சொன்னார். பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்களை அனைவரும் பெரியார் என்றுதான் அழைப்பார்கள். தந்தை பெரியார் சொல்லாடல் தந்தை பெரியார் அப்படின்னு முழுமையா சொல்றதுக்கு பதிலாக பெரியார், அது வழக்கத்துக்கு சொல்லாடல் வர்றதுனால பெரியார் என்று சொல்கிறோம். அது கொச்சை பற்றுவதற்காக அல்ல. பெரியார்னா பெரியார் தான், வேற யாரும் கிடையாது. அதனால தந்தை பெரியாருன்னு அதை முழுமைப்படுத்துறத பெரியாருன்னு சொன்னா நல்லா சிறப்பா இருக்குன்ற அடிப்படையில் இல்ல, நீங்க பெரியாருக்கு சிறப்புல செஞ்சிருக்கீங்க. நான் பெரியாரோடைய மதிப்பு குறையலன்னு சொல்ல, பாபா சாஹிப் அவர்களுக்கு மதிப்பு குறையிற போல இருக்கு அப்படின்றதா என்னுடைய குற்றச்சாட்டு. புரட்சியாளர் அம்பேத்கர் தோழர்னே சொன்னாலே சிறப்பாக இருக்கும். ஆனா நம்ம அதை சொல்லக்கூடாது. அவர் மாபெரும் சிறந்த ஒரு அறிவு சார்ந்த ஒரு ஞானி. அண்ணல்னு அழைக்கலாம், அதாவது அண்ணல்னு அழைக்கலாம், இல்ல பாபா சாஹிப்னு அழைக்கலாம் அப்படின்னு சொல்றேன். நம்ம குறிப்பிட்டு அதுக்கப்புறம் அவருடைய பெயரை நம்ம பதிவு செய்யாத இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தொடர்ந்து நம்ம அதையே சொல்லிட்டு இருக்கோம். அது கொஞ்சம் நெருடலாவே இருக்கிற போல. புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களே நம்ம சொன்னா சிறப்பா இருக்கும். நம்ம ஒரு சொல்லாடல் வரும்போது புரட்சியாளர் அம்பேத்கர் நம்ம சொல்லி அதை பழகப்பட்டுட்டோம். அதனால அதை நம்ம முழுமையா சொல்லப்படும் என்றால் புரட்சியாளர் அண்ணல் பீமாராவ் அம்பேத்கர் அவர்கள் தான் சொல்லப்பட வேண்டும். இனி ஒரு காலங்களில் அதை நம்ம முழுமையா சொல்ல நாம் தலைவரை நாம தான் போற்ற வேண்டும் என்பதை தோழர்கள் சிறப்பாக சொல்லுகிறார். அதை நம்ம வழிமொழிகிறோம். இனி ஒரு காலங்கள் பீமாராவ் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் என்பதை நாம் சொல்லுவோம். ஏதோ கருத்து சொல்ல இருக்காங்க. அதாவது பெரியாருக்கு ஈவேரா ராமசாமிங்கிற இருந்த பெயரை பெண்கள் மாநாட்டுல அம்மா மீனம்பாள் தான் அந்த பேரை பரிந்துரைத்திருக்காங்க. கண்டிப்பா நம்ம தான் வழங்கியிருக்கோம், நம்ம தான் வழங்கினது. ஆனால் கால சூழலில் திராவிட சித்தாந்தம் எதை நோக்கி பயணிக்கிறது என்பதை நம்ம அறிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். சேரிகள் மட்டும்தான் பெரியார் வாழ்ந்துருக்காரு. கண்டிப்பா சேரிகளில் மட்டும்தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. இன்னும் ஊர் தெருவில் வாழவில்லை. ஊர் தெருவில் வாழ்ந்திருந்தால் இந்த ஒரு மேல் பாத்தி நடந்திருக்குமா?
நாகநீர் நடந்திருக்குமா? இல்ல. சேரிகள் மட்டும்தான் தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிறோம், வேற எங்கேயுமே கிடையாது. புரட்சியாளர் அம்பேத்கரை வந்து நம்ம வந்து புரட்சியாளர் சொல்லலாம். புரட்சியாளர்ங்கிற அந்த 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 அடைமொழி அவருக்கு மட்டும்தான் இருக்கு, வேற யாருக்குமே இருக்காது. ஏன்னா அவரை வந்து சுருக்கி பார்க்க வேண்டாம், நம்ம பரந்த அளவுல பார்ப்போம். நமக்கு தந்தை அவர்தான், நமக்கு ஆசான் அவர்தான். இப்ப இந்த நம்மளாம் இன்னைக்கு வந்து இவ்வளவு வீரியமா பேசுறோமே, அதுக்கு மாமேதை தான், உலக மாமேதை. அவர் உலக மாமேதை, வேற யாருமே கிடையாது. அவர் அந்த மாமேதைக்கு சொல்லுக்கு அவர் ஒருத்தர் தான், வேற யாருமே இல்ல. இந்திய தேசத்தில் யாருமே நீங்க வரலன்னு சொல்ல முடியுமா? நான் சொல்றேன் உலக மாமேதைன்னு. நன்றி. நம்ம வந்து போற்றுவோம், வாழ்த்துவோம். மாமேதைன்னா அது ஒட்டு போக்கா ஒரே எழுத்துல முடிஞ்சிச்சு. தலைவர் சொல்லியிருந்தாரு, அண்ணல் பாபா சாஹிப் பீமார் அம்பேத்கர் என்று சொல்லாடல் வந்து சிறப்பா இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. நீங்க அதை விட கூடுதல் சிறப்பு உலக மாமேதைன்னு சொல்லிட்டீங்க. இதுக்கு எதுவுமே வந்து இது கிடையாது. நன்றி, நான் மகிழ்ச்சி. பேசுமா கேக்குறாங்களா? இந்த கருத்தை நம்ம எத்தனை பேர் பங்கேற்றாங்க இன்னைக்கு? இன்னைக்கு குறைவா தானே வந்திருந்தாங்க, ஒரு 15 பேர் தான் வந்தாங்க. கிறிஸ்துமஸ் தின பெருவிழா கொண்டாட போயிட்டாங்க, வேற ஒண்ணும் இல்ல. எல்லாருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். லைவ்ல ஓடுதுல்ல, லைவ்ல நிறைய பேர் பாத்துட்டாங்க. அருள் செல்வி அக்கா இப்போ இருக்காங்களா? புரியலண்ணா, நன்றி கூடாது. அருள் செல்வி அக்கா அவங்களுக்கு கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க. தோழர் செஞ்சுடர் அவர்கள் மிக சிறப்பாக பேசினாங்க, ஃபுல்லாவே நான் கேட்டேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களோட ஸ்பீச்சை கேட்கிறேன் நானு, சிறப்பு. அது போல இப்போ தோழர் சொன்ன மாதிரி அவருடைய பெயரை உச்சரிக்க வேண்டாம் அப்படின்னும் போது அதில் வந்து நான் உடன்படவில்லை. ஏனென்றால் அவருடைய பெயரை உச்சரிக்கத்தான் நம் மக்களிடையே பயம் வரும். பாபா சாஹிப் என்ற பெயர் யாருக்கும் தெரியாது, முக்கியமாக சங்கிகளுக்கு தெரியாது. அதைவிட நம் மக்களுக்கே பலருக்கு அந்த பெயர் தெரியாது. அதனால் அந்த பெயர் உச்சரிக்கதான் அவர் என்ன செய்திருப்பார், இப்படி அவர் பெயரை உச்சரிக்கிறார்களே என்ற ஒரு எண்ணம் மற்றவர்களுக்கு ஏற்படும். ஏனென்றால் நம்மளுடைய புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய கருத்துக்கள் இன்னும் போய் சேரவில்லை. இது அதாவது இந்த கருத்தை சொன்ன தோழருக்கே தெரியும். எனவே புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் பெயர்கள் உச்சரிக்கதான் அவர்களுடைய கருத்து கடைக்கோடி மக்களுக்கு போகும் என்று இந்த நேரத்தில் நான் கூறிக்கொள்கின்றேன். இணைப்பில் இணைந்த அனைத்து தோழர்களுக்கும் நன்றி. கேள்விகளுக்கு அதை ஏற்றுக்கொண்டு அதில் பொறுமையாக பதில் அளித்துக் கொண்டிருக்கும் எனது மாணவர் முற்போக்கு கழகத்தின் மாநில துணை செயலாளர் அண்ணன் செஞ்சுடர் அவர்களுக்கும் எங்கள் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மேலும் அடுத்த அமர்வில் சந்திப்போம் தோழர்களே. வெல்லும் ஜனநாயகம், வீழும் சனாதனம். அமைப்பாய் திரள்வோம், அங்கீகாரம் பெறுவோம், அதிகாரம் வெல்வோம். வெல்லும் ஜனநாயகம். தலைவரின் கரங்களை வலுப்படுத்த வேண்டிய காலம் இது. புரட்சியாளரின் பெயரை நாம் உச்சரிக்கும் போதுதான் சங்கிகள் பயந்து நடுங்குவார்கள். அனைவரும் எவ்விதத்தில் உச்சரித்தாலும் தினம் தினம் உச்சரித்து கொண்டே இருங்கள். நாம் அரசியல் அமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும். அதுதான் வெல்லும் ஜனநாயக மாநாட்டின் முக்கிய கூறு. அதை அனைவரும் காப்போம். நன்றி, வணக்கம்.